வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு செஷன்ல கலந்துட்டு இருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். உங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த செஷன் வந்து டெல்லி யூனிவர்சிட்டி தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோரம் சார்பாக வந்து ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஃபோரம் யாருன்னா, டெல்லி பல்கலைக்கழகத்தில் டெல்லியில் இருக்கக்கூடிய டெல்லி பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய தமிழ் மாணவர்கள் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு இருக்கு. அந்த கூட்டமைப்பில் லா ஃபேக்கல்ட்டியில், அதாவது டெல்லி யூனிவர்சிட்டியோட சட்ட பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் வாரம் வாரம் வந்து ஜட்ஜ்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது அவங்கவுங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் ப்ரெசென்ட் பண்ணுவோம். ஸோ எங்களுக்குள்ளார ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து கொஞ்ச நாளடைவில் அது ஓப்பன் செஷனாக மாற்றணும். ஓப்பன் செஷனாக மாற்றி பல குரூப்ஸில் இருக்கக்கூடிய அட்வொகேட்ஸ் அண்ட் லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் உதவியாக இருக்கணும்னு சொல்லி இப்போ வந்து இந்த செஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஓப்பனாக எல்லாருக்கும் சென்ட் பண்ணிட்டு இருக்கோம் லிங்க்கு. ப்ளஸ் வந்து இந்த யூடியூப்லேயும் வந்து ரெக்கார்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன். இன்னைக்கு அமர்வில் வந்து நான் உங்கள் ராகுல் இப்போ டெல்லியில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். டெல்லி யூனிவர்சிட்டியில் லா முடிச்சிருக்கேன். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது தீபன் சக்கரவர்த்தி. அவர் ஃபர்ஸ்ட் இயர் லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கு நாங்கள் 2 பேர் தான் வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் தீபன் ப்ரெசென்ட் பண்ணுவார், அதுக்கப்புறம் நான் என்னோட கேஸ் ப்ரெசென்ட் பண்ணுவேன். மொத்தமாக இன்னைக்கு 2 ஜட்ஜ்மெண்ட் தான் இருக்கும். ஸோ வருகை தந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். நம்ம செஷனுக்குள்ளார போகலாம். தீபன். நன்றி ப்ரோ. எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஏற்கனவே சொல்ல மாதிரி என் பேர் தீபன் சக்கரவர்த்தி. நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் லா படிச்சுட்டு இருக்கேன் டெல்லி யூனிவர்சிட்டியில. ஸோ ஸ்ட்ரெயிட்டா ஜட்மெண்ட்குள்ள போயிடலாம். நான் ப்ரெசென்ட் பண்றேன். ஸோ எல்லாருக்கும் ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கும் நம்புறேன். ஓகே, நீ நம்ம பார்க்க போற கேஸ் என்னன்னு பார்த்தோம்னா, யூனியன் ஆஃப் இந்தியா வர்சஸ் சந்தோஷ் குமார் திவாரி. இந்த கேஸோட குரூக்ஸ் என்னன்னா, அதாவது திரண்ட கருத்து என்னன்னா, சுப்ரீம் கோர்ட் upholds center's rule prescribing compulsory retirement as punishment of CRPF personnel. அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து சென்டருடைய அந்த கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட்டை வந்து பனிஷ்மெண்டா கொடுக்குற அந்த முறையை வந்து அப்போல்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதான் இந்த கேஸோட குரூக்ஸ், திரண்ட கருத்து. ஸோ இந்த கேஸோட ஃபேக்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ரெஸ்பாண்டன்ட் வந்து ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் இன் சிஆர்பிஎஃப் சார்ஜ் அகெயின்ஸ்ட் அசால்ட்டிங் இஸ் கலீக்ஸ். அதாவது ரெஸ்பாண்டன்ட் வந்து சிஆர்பிஎஃப்ல வந்து கான்ஸ்டபிளா இருப்பாரு. அவர் மேல ஒரு சார்ஜ் ஃபைல் பண்ணுவாங்க. என்னன்னா, அவர் வந்து அவருடைய கலீக் கூட வேலை பார்க்கறவர் மேல ஒரு அசால்ட்ல ஈடுபட்டு இருப்பாரு அப்படின்னு ஒரு சார்ஜ் ஃபைல் பண்றாங்க. என்கொயரி ப்ரூவ்ட் தி சார்ஜஸ், அதாவது என்கொயரி அந்த சார்ஜஸை ப்ரூவ் பண்ணிடும். ஸோ இந்த என்கொயரி ப்ரூவ் பண்ணதுனால பனிஷ்ட் பை கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் ஃப்ரம் தி சர்வீஸ், அவர் மேல பனிஷ்மெண்ட் விதிப்பாங்க. என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா, கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் ஃப்ரம் தி சர்வீஸ். ஸோ இந்த பனிஷ்மெண்ட்டுக்கு எதிராக ஃபைல்டு டிபார்ட்மெண்டல் அப்பீல், அவர் டிபார்ட்மெண்ட்ல ஒரு அப்பீல் ஃபைல் பண்ணுவாரு. பட் அப்பீல் வாஸ் டிஸ்மிஸ்ட். ஸோ இதை எதிர்த்து வந்து மூவ் டு ஹைகோர்ட். அந்த இப்போ இந்த கரண்ட் கேஸ்ல ரெஸ்பாண்ட் வந்து ஹைகோர்ட்டுக்கு மூவ் பண்ணுவாரு. அந்த ஹைகோர்ட்ல சிங்கிள் பெஞ்ச் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் நாட் பிரிஸ்கிரைப்ட் அண்டர் செக்ஷன் 11 clause 1 ஆஃப் சிஆர்பிஎஃப் ஆக்ட். அதாவது செக்ஷன் 11 clause 1 ஆஃப் சிஆர்பிஎஃப் ஆக்ட் தான் வந்து ஆக்சுவலா வந்து மைனர் பனிஷ்மெண்ட்ஸை வந்து எப்படி சொல்றது, அந்த ப்ரொவிஷன் அந்த ப்ரொவிஷன்ல மைனர் பனிஷ்மெண்ட் எந்த மாதிரி மைனர் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பிரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் வந்து அந்த இதுல வராது. ஸோ அதனால வந்து இந்த கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் வந்து இது பண்ணியிருப்பாங்க, ஜட்மெண்ட் வழங்கியிருப்பாங்க. ஸோ இது எதிர்த்து வந்து அப்பலன்ஸ் வந்து ஒரு ரிட் பெட்டிஷன் பிஃபோர் டிவிஷன் பெஞ்ச், அதாவது அதே ஹைகோர்ட்ல ஒரு டிவிஷன் பெஞ்ச் முன்னாடி ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருப்பாங்க ரிவ்யூ பண்றதுக்கு. அண்ட் அவங்களுமே அந்த இதுக்கு முன்னாடி அந்த சிங்கிள் பெஞ்ச் ஜட்மெண்ட்டை வந்து அப்பீல் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு ஒத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த அப்பீலை டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க எவன் சொல்லி. ஸோ இது எதிர்த்து வந்து இந்த கேஸோட அப்பலண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்திருப்பாரு. அந்த சுப்ரீம் கோர்ட் அந்த அப்பீல் ஏத்திருக்கும். ஸோ இன்சிஸ் அப்பீல். ஸோ இந்த கேஸ்ல முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரே ஒரு லீகல் ப்ரொவிஷன் என்னன்னு பார்த்தோம்னா, செக்ஷன் 11 clause 1 ஆஃப் சிஆர்பிஎஃப் ஆக்ட் ஆஃப் 1914. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த செக்ஷன் எதை பத்தினா, சிஆர்பிஎஃப் பர்சனல்ஸ் இருப்பாங்க இல்லையா, கேடட்ஸ், அவங்களுக்கு விதிக்கப்படுற பனிஷ்மெண்ட் மைனர் பனிஷ்மெண்ட்டை வந்து மைனர் பனிஷ்மெண்ட்டுக்கான ப்ரொவிஷன்ஸ் எந்த மாதிரி பனிஷ்மெண்ட் அப்படி இருக்கும்னா, சம்திங் லைக் ஃபைன்ஸ், அப்புறம் வந்து ரெடியூசிங் ரேங்க்ஸ், அப்புறம் வந்து இந்த மாதிரி டெர்மினேஷன் மாதிரியான பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதுக்காக செக்ஷன் ஆக்சுவலா. ஸோ இந்த அப்பீல்ல வந்து அப்பலோட சென்டென்ஸ் என்ன பார்த்தோம்னா, ஹைகோர்ட் மிஸ்கன்சீவ்ட் செக்ஷன் 11 ஆஃப் சிஆர்பிஎஃப் ஆக்ட் which clearly states removal from any office of distinction or element or special involvement in the force. அதாவது ஹைகோர்ட் வந்து மிஸ்கன்சீவ் பண்ணியிருப்பாங்க. எதை பார்த்தீங்கன்னா, இந்த செக்ஷன் 11 வந்து ரிமூவல் ஃப்ரம்
எனி ஆஃபீஸ், அதாவது எந்த மாதிரி வேலையில இருந்து ரிமூவ் பண்ணலாம் செக்ஷன் 11 அது ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஆனா அது ஹைகோர்ட் வந்து மிஸ்கன்சியூவ் பண்ணிருப்பாங்க. தி ஸ்பெசிஃபைட் பனிஷ்மெண்ட்ஸ் இன்க்ளூட் ரிமூவல் ஃப்ரம் எனி ஆஃபீஸ் ஆஃப் டிஸ்டிங்ஷன் ஆர் ஸ்பெஷல் எமால்மெண்ட் இன் த போஸ்ட். எந்த மாதிரி ஆஃபீஸ்ல வேணா அந்த பனிஷ்மெண்ட் வந்து பிரகடனப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டிஸ்மிசல் இஸ் த ஹையஸ்ட் ஆஃப் தோஸ் பனிஷ்மெண்ட். ரிமூவல் இஸ் எ லெசர் பனிஷ்மெண்ட். Section 11 uses the word removal as an expression of wide amplitude so as to include any punishment that has the effect of terminating the service. As compulsory retirement also entails termination of service, it is not but it is nothing but a species of removal which is permissible under CRPF Act. CRPF Actல என்ன சொல்லியிருப்பாங்க, செக்ஷன்ல கரெக்டா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ரிமூவல் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரிமூவல் ஆஸ் பனிஷ்மெண்ட். அவங்க வந்து டெர்மினேஷன் வார்த்தை யூஸ் பண்ணியிருக்க டெர்மினேஷன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தா வெறும் டெர்மினேஷன்ல இருந்துட்டு இருக்கும். ஆனா ரிமூவல்ன்ற வார்த்தை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அர்த்தம் வந்து இட் ஆல்சோ இன்க்ளூட் கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட். அதுவுமே ரிமூவல்ன்ற வார்த்தைக்குள்ள அந்த வார்த்தைக்குள்ள அடங்கும் அப்படின்னு அப்பல் கண்டென்ட் பண்ணியிருப்பாங்க. ஹைகோர்ட் கேனாட் இன்டர்ஃபியர் இன் த பனிஷ்மெண்ட் கிராண்டட் பை டிசிப்ளின் ஃபோர்ஸ் டு ஒன் ஆஃப் இட்ஸ் கேண்டிடேட். ஹைகோர்ட் எந்த விதத்திலும் டிசிப்ளின் ஃபோர்ஸ்னா மீனிங் ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸோட டிசிப்ளினரி பனிஷ்மெண்ட்ல வந்து ஹைகோர்ட் தலையிட முடியாது அப்படின்னு கண்டென்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதன் அடிப்படையில வந்து ஒரு கேஸ் ரெஃபர் பண்ணிருப்பாங்க. என்னன்னா, யூனியன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் குலாம் முகமது பட் கேஸ். அந்த கேஸ் என்ன அதுவும் இதே மாதிரி தான், அதே சிஆர்பிஎஃப் கேடேட்டை வந்து டெர்மினேட் பண்ணியிருப்பாங்க வேலையில இருந்து. இப்போ கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் மாதிரி அந்த கேஸ்ல டெர்மினேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து எதிர்த்து அந்த கேஸ் இருந்திருக்கும் அண்ட் டெர்மினேஷனை வந்து அப்பீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கேஸை தான் வந்து இதை ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு எடுத்த ரெஸ்பாண்டோட கண்டென்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, யூனியன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் குலாம் முகமது கேஸ் வந்து states about the issue of termination from service, but whereas in the current case the main issue is that granting voluntary retirement as punishment. அதாவது அந்த கேஸ் வந்து டெர்மினேஷன் ஃப்ரம் சர்வீஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனா இந்த கேஸ் கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் இருக்கு. ஸோ அந்த கேஸுடைய தீர்ப்பு இந்த கேஸ்ல எந்த வகையிலும் பாதிக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது கண்டென்ட்ஸ் என்னன்னா, செக்ஷன் 11 which prescribe minor punishment does not mention anything about voluntary retirement, compulsory retirement as punishment, but only termination, not lesser punishment such and other lesser punishment such as fine from salary, reduction of ranks. அதாவது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, செக்ஷன் 11 வந்து அந்த ரிமூவல் வார்த்தை டெர்மினேஷன் மட்டும்தான் குறிக்கும். அது வந்து கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட்ல வராது. அது வந்து கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் மென்ஷனே பண்ணல அப்படின்னு வந்து அவங்க கண்டென்ட் பண்ணியிருப்பாங்க ரெஸ்பாண்டன்ட் சைடு. இது ரெண்டு தரப்பு வாதிச்சையும் கேட்டு கோர்ட் என்ன அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க, சுப்ரீம் கோர்ட் என்ன அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, the union court has the ultimate authority to superintend the law as well as carry out the purposes of the act. அதாவது இந்த சிஆர்பிஎஃப் ஆக்ட்ல வந்து அதை முடிவு பண்ற அல்டிமேட் அதிகாரம் யூனியன் கவர்மெண்ட் கிட்ட தான், அதாவது ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட தான் அப்படின்னு வந்து சுப்ரீம் கண்டென்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த சிஆர்பிஎஃப் ஆக்ட் செக்ஷன் 8 அதை தான் பிரகடனப்படுத்துது. ஸோ இதெல்லாம் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, என்ன கேஸை மென்ஷன் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதர்ஸ் மிஸ்ஸஸ் டிஜே பால். அந்த கேஸ்ல வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, held that a person in service cannot be visited with the punishment not specified in the contract of service or the law governing such service. அதாவது ஏற்கனவே சொன்ன கேஸ் இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ் மிஸ்ஸஸ் டிஜே பால்ல வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒருத்தரை வேலையை விட்டு நீக்கணும்னா அந்த நீக்கிற காரணத்தை வந்து அவர் வேலைக்கு சேரும்போது அந்த கான்ட்ராக்ட்ல இருந்திருக்கணும், அது கான்ட்ராக்ட் ஆஃப் சர்வீஸ் அல்ல லால இருந்திருக்கணும். இல்லாம அவர் வந்து ஒரு சர்வீஸ்ல இருந்து அவர் வந்து அனாவசியமா எடுத்துட முடியாது அப்படின்னு வந்து அந்த கேஸை சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்புறம் சுப்ரீம் என்ன அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, the main issue in the case was that the term termination which was mentioned in the section 11 of CRPF Act includes compulsory retirement as well. In light of the discussion above, by enacting CRPF Act, the legislative intent was not to declare that only those minor punishments could be imposed or as are specified in the section 11 of CRPF Act. Rather, it was left open for the central government to frame rules to carry out the purposes of the act and punishment impossible subject to the rules framed under the act. அதாவது இதுல இந்த கேஸோட மெயின் இஷ்யூ என்னன்னு பார்த்தோம்னா, டெர்மினேஷன் மென்ஷன், அந்த ரிமூவல் வந்து டெர்மினேஷனா மென்ஷன் ஆயிருக்கா, டெர்மினேஷன் மட்டும்தான் செக்ஷன் 11 மென்ஷன் இன்க்ளூட் ஆகுமா இல்ல வந்து ரிமூவலும் ஆகுமான்றதுதான் இந்த கேஸோடைய மெயினான இஷ்யூ. அது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அது சுப்ரீம் கோர்ட்டோட தனிப்பட்ட டிஸ்கிரிஷன், சென்ட்ரல் கவர்மெண்டோட தனிப்பட்ட டிஸ்கிரிஷன் தான் அது ரிமூவலா ஆர் டெர்மினேஷன் அப்படின்றது. அது காலத்துக்கு ஏற்பட்ட அந்த கேஸோட ஃபேக்ட்ஸுக்கு ஏற்றவாறு அது மாறுபடும். அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் டிஸ்கிரிஷன் தான். மற்றபடி ரிமூவல் ஆஃப் சர்வீஸ்ன்றது வந்து
கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட்லயுமே அது அடங்கும், கம்பல்சரி ரிமூவல் ஆஃப் சர்வீஸ்லயும் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இன் மதன் மோகன் சௌத்ரி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பிஆர் கேஸ்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சுப்ரீம் டேர்ம் கண்ட்ரோல் ஆல்சோ இன்க்ளூட் டிசிப்ளினரி கண்ட்ரோல் ஆஸ் வெல். அதாவது மதன் மோகன் சௌத்ரி அந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டிசிப்ளினரி கண்ட்ரோலும் அதோட ஏஜென்சில எடுக்கணும், அதுக்கான அல்டிமேட் உரிமை சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு அந்த கேஸ் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. The apex court also observed that compulsory retirement was one way of termination from service, but it was adopted only because not to affect the benefits of the cadet which he tends to get after retirement. அதாவது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கம்பல்சரி ரிட்டையர்மெண்டே கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட்டுமே டெர்மினேஷன் மாதிரி தான். ஆனா அது எதற்காக எடுக்கிறாங்க, ஒரு கருணையின் அடிப்படையில். எந்த மாதிரி கருணைனா, அவருக்கு அந்த ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் இந்த பென்ஷன் அண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கு இல்லையா, அதை எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாதுன்ற அந்த கருணையின் அடிப்படையில தான் வந்து கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட்டை வந்து பனிஷ்மெண்டா கொடுக்குறாங்க. மற்றபடி அதுவுமே டெர்மினேஷன் தான் வரும் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இதன் அடிப்படையில இந்த அப்பீல் அலோவ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுப்ரீம் கோர்ட் அப்போல்ட் சென்ட்ரல்ஸ் ரூல் ஆஃப் பிரிஸ்கிரைபிங் கண்ட்ரோல் கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் ஆஸ் பனிஷ்மெண்ட் ஆஃப் சிஆர்பிஎஃப் பர்சனல். ஸோ இதன் அடிப்படையில வந்து அவங்க வந்து அந்த அப்பீல் அலோவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதான் நான் ப்ரெசென்ட் பண்ண ஜட்மெண்ட். யாருக்காவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். டெர்மினேஷனுக்கும் ரிமூவலுக்கும் என்னங்க சார் டிஃபரன்ஸ்? டெர்மினேஷனுக்கும் ரிமூவலுக்கும் சார், ஆக்சுவலா டெர்மினேஷன்றது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு சிம்பிளா டேர்ம் வேலையை விட்டு நீக்கிறது, வேலையை விட்டு கட்டாயமா நீக்கிறது, அவருக்கு பெனிஃபிட்ஸ் எதுவுமே கிடைக்காம இருக்கணும், ஒரு டெஃபினட்டான ஒரு பாயிண்ட். ஆனா ரிமூவல் அப்படின்றது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு பெர்ஸ்பெக்டிவ். எந்த மாதிரியான ரிமூவ் பண்ணலாம், ஒரு சஸ்பென்ஷனுமே ரிமூவ்ல தான் வரும், இந்த மாதிரி கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் ரிமூவ்ல தான் வரும், டெர்மினேஷனுமே ரிமூவ்ல தான் வரும். ஸோ அதனால தான் டெர்மினேஷனுக்கும் ரிமூவலுக்கும் அது ரெண்டு தான் வித்தியாசம். ஓகே சார், தேங்க்யூ சார். ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ யாருக்கும் டவுட்ஸ் இல்லை நம்புறேன். அடுத்து ராகுல் ப்ரோ நீங்க ப்ரெசென்ட் பண்ணலாம். ஓகே தீபன், 1 minute. ஓகே, என்னோட ஸ்க்ரீன் எல்லாருக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ தீபன் ப்ரெசென்ட் பண்ணதுக்கு. இப்போ நம்ம அடுத்த கேஸ்க்கு போயிடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேஸ் என்னன்னா, பிரபீர் புர்கியாஸ்தா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் என்சிடி டெல்லி அப்படின்ற கேஸ் தான். இது ரொம்ப முக்கியமான கேஸும் கூட. எதனாலனா, நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூஸ் கிளிக்னு சொல்லி ஒரு சேனல் இருக்கும். அந்த நியூஸ் கிளிக் சேனலோடைய டைரக்டரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவரை வந்து இப்போ டெரரிஸ்ட் அஃபென்சஸ் UAPAல வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அரெஸ்ட் வந்து லைக் அதுக்குள்ளார இருக்க ஃபேக்ட்ஸ் என்னன்றதுலாம் நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு பர்சனல் லிபர்ட்டி சார்ந்து இந்த கேஸ் வந்து ரொம்ப முக்கியமான கேஸாக பார்க்கப்படுது. அதையும் தொடர்ந்து இப்போ PMLA மாதிரி UAPA மாதிரியான கேசஸ்ல பெயில் வந்து எவ்வளோ ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அப்போ பெயில் ப்ரொசீடிங்ஸ்ல, பெயில் ஜூரிஸ்ப்ருடன்ஸ்ல ஒரு அக்யூஸ்டுக்கு என்ன மாதிரியான அப்படியே கிரக்ஸ் ஆக்கப்பட்ட அவருடைய லிபர்ட்டி எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கேஸ்லயுமே என்ன நடந்திருக்கும்னா, முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ரைட் டு கெட் இன்ஃபார்ம்ட் அபவுட் தி கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் பிஃபோர் அரெஸ்டிங் மீ. அது வந்து ஒரு அக்யூஸ்டுக்கு எவ்வளோ ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றத பத்தி இந்த கேஸ் பேசியிருக்கோம். ஸோ இந்த கேஸ்குள்ளார நம்ம போகலாம். இப்போ என்ன நடக்குதுன்னா, ஃபேக்ட்ஸ் பார்த்துக்கோங்க. போலீஸ் வந்து ஒரு ரெய்ட் கண்டக்ட் பண்றாங்க இவருடைய கம்பெனில, நம்ம அப்பலண்டோடைய கம்பெனில ரெய்டு கண்டக்ட் பண்ணி அதுக்கப்புறம் UAPA IPC செக்ஷன்ஸ் எல்லாம் வந்து போட்டு ஒரு FIR இது பண்றாங்க. ஓகேங்களா? அந்த ரெய்டு அப்ப நிறைய டிஜிட்டல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சீஸ் பண்றாங்க. ஸோ இப்போ FIRமே வந்து ஃபைல் பண்ணி இவரையும் அரெஸ்ட் பண்றாங்க. அந்த ரெய்டுக்கு அப்புறம் அவரை அரெஸ்ட் பண்ணும் போது அரெஸ்ட் மெமோ ப்ரிப்பேர் பண்ணப்படுது. அரெஸ்ட் மெமோ அவர்கிட்ட காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட எந்த ஒரு கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்டும் சொல்லலை அப்படின்றது தான் இவருடைய மெயினான அலிகேஷனா இருக்கு. இப்போ அப்பலண்ட் என்ன சொல்றாரு, நான் எதுக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டேன்ற விஷயமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இவர் அரெஸ்ட் பண்ணி 24 மணி நேரத்துக்குள்ளார நீங்க வந்து மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணுன்றது சட்டம். இப்ப என்ன ஆகுதுன்னா, இவரை வந்து ஒரு இப்ப 4ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணப்படுறாரு, 3ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணப்படுறாருன்னா 4ஆம் தேதி விட்டு 5ஆம் தேதி காலையில 6 மணிக்கு வந்து ஒரு ரிமாண்ட் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொண்டு போறாங்க. ஒரு ரிமாண்ட் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணப்படுது. அவருக்கு வந்து 6 மணிக்கு ரிமாண்ட் ஆர்டர் பாஸ் பண்றாங்க.
ஸோ இப்போ இதுதான் வந்து த ஹோல் அரெஸ்ட் அண்ட் ரிமாண்ட் வாஸ் பாஸ்ட் பை ரிமாண்ட் ஜட்ஜ். சரிங்களா? இப்போ இந்த ரிமாண்ட் ஆர்டரை எதிர்த்து தான் ஹைகோர்ட்டுக்கு இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு மிஸ்எல்எஸ் பெட்டிஷன் போட்டு அங்கே கொண்டு போறாங்க. அப்போ ஹைகோர்ட் வந்து இது டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த கேஸ் வந்து ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனாக வருது. ஸோ இப்போ முக்கியமான ஆர்குமெண்ட் அப்பலண்ட் என்ன வைக்கிறாங்கன்றதை நம்ம பார்ப்போம். இந்த எஃப்ஐஆர் இருக்கு இல்லைங்களா, இந்த கண்டென்ட் ஆஃப் த எஃப்ஐஆர் வந்து எங்கேயுமே அப்லோட் பண்ணப்படலை. சரிங்களா? யூஏபிஏவோட எஃப்ஐஆர்ன்றனால இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அதை வந்து ரிட்ராக்ட் பண்ணிடுறாங்க. அவங்க வந்து வெப்சைட்லயும் அப்லோட் பண்ண கிடையாது. அதுக்கப்புறம் இந்த அப்பலண்டோட அக்யூஸ்டு வந்து ஸ்டேஷன்ல விசிட் பண்ண அப்பயுமே கூட அப்பலண்டோட அக்யூஸ்டுக்கும் இந்த எஃப்ஐஆரோட கண்டென்ட்டை டிஸ்க்ளோஸ் பண்ண கிடையாது. சரிங்களா? ரெண்டாவது விஷயம், இந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்ன்றத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா. இப்ப அப்பலண்ட் தரப்புல வந்து கபில் சிபல் ஆஜராகிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஒரு வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் 22(1) இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய ஆர்டிகல் 22 செக்ஷன் 50 ஆஃப் சிஆர்பிசியில் இருக்கக்கூடிய வழிமுறைகளும் ஃபாலோ பண்ணப்படலை. அதனால இது வந்து இந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டை எனக்கு தெரிவிக்காதது வந்து பெரிய தப்பு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவர் வந்து ரிலே பண்றக்கூடிய ஜட்மெண்ட் என்னவா இருக்குன்னா, பங்கஜ் பன்சல் கேஸ். இப்ப பங்கஜ் பன்சல்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளே கூட ஒரு தடவை செஷன்ல அதை பத்தி நடத்திருக்கோம் விரிவா. பங்கஜ் பன்சல் வந்து பிஎம்எல்ஏ உடைய பேல் ஜூரிஸ்பிரூடன்ஸ்ல ரொம்ப முக்கியமான கேஸ். கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் வந்து எதுக்கு அரெஸ்ட் பண்ணீங்கன்றத ரிட்டர்ன் ஃபார்மேட்ல நீங்க முன்கூட்டியே தெரிவிக்கணும் அரெஸ்ட் பண்றப்பயே. அப்படி இல்லைன்னா அந்த மொத்த அரெஸ்ட்டுமே விஷியேட் ஆயிரும் அப்படின்னு சொன்ன ஜட்மெண்ட் தான். ஸோ அதை வந்து அந்த ஜட்மெண்ட் வந்து அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி வந்து 5ஆம் தேதின்னு நினைக்கிறேன், 5ஆம் தேதி வந்து சொல்றாங்க. அக்டோபர் 4 வந்து அது ப்ரொனவுன்ஸ் பண்ணப்படுது. அக்டோபர் 5 சுப்ரீம் கோர்ட் வெப்சைட்ல அப்லோட் பண்றாங்க 2023. இது ஏன் முக்கியன்றது நம்ம பின்வரும் மாதிரி தெரியும். இந்த கன்டென்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும் நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பங்கஜ் பன்சல் வந்து பெருமளவுல எதை பத்தி பேசியிருப்பாங்கன்னா, செக்ஷன் 19 ஆஃப் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட். செக்ஷன் 19 பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல ரீசன்ஸ் டு பிலீவ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அப்ப இந்த ரீசன்ஸ் டு பிலீவ் அப்படின்ற ஒரு வார்த்தையை இன்டர்பிரேட் பண்ணும்போதுதான் கடைசியா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்க கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டை வந்து ஒரு அக்யூஸ்டுக்கு சொல்லணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ செக்ஷன் 19 செக்ஷன் 43B ஆஃப் 1 யூஏபிஏவும் ஒரே மாதிரியான அதாவது என்ன சொல்றது வெர்பாட்டிமா தான் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படின்றது அப்பலண்டோட கருத்து. அப்ப செக்ஷன் 19 வந்து பிஎம்எல்ஏல இன்டர்பிரேட் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு தந்தாங்க, நீங்க வந்து கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் அக்யூஸ்டுக்கு ரிட்டர்ன் ஃபார்மேட்ல கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி வெர்பாட்டிம் கொண்டு இருக்கக்கூடிய யூஏபியோடைய அதே செக்ஷன்லயும் அதே மாதிரியான வார்த்தைகள் இருக்க காரணத்தினால அந்த பிஎம்எல்ஏவோட இன்டர்பிரிட்டேஷன் இன் பங்கஜ் பன்சல் will also be applicable to the UAPOட செக்ஷன் 43Bன்னு சொல்லி கபில் சிபல் முன்வைக்கிறார் இந்த காரணத்தை. அப்புறம் நீங்க இன்னுமே பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ரிமாண்ட் அப்ளிகேஷன்ல தான் வந்து எதுக்காக அரெஸ்ட் பண்ணப்படுறாருன்ற கிரவுண்ட்ஸ் இருக்கு. ஆனா இந்த ரிமாண்ட் அப்ளிகேஷனை போலீஸ் அல்லது இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்ஸ் வந்து அக்டோபர் மாசம், அதாவது அக்டோபர் 3ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. அக்டோபர் 5ஆம் தேதி ரிமாண்ட் அப்ளிகேஷன் வந்து ரிமாண்ட் ஜட்ஜி கிட்ட மூவ் பண்ணப்படுது. காலையில 6 மணிக்கு ஆர்டர் பாஸ் ஆகுது. காலையில 7 மணிக்கு தான் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் இருக்கக்கூடிய இந்த முக்கியமான ரிமாண்ட் அப்ளிகேஷன் வந்து அப்பலண்டோடைய அதாவது அக்யூஸ்டோடைய அட்வொகேட்டுக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பப்படுது. அப்ப என்ன கேள்வி வந்துச்சுன்னா, இந்த ரிமாண்டோடைய ஆர்டரை பாக்குறாங்க. கபில் சிபல் வந்து இந்த ரிமாண்ட் ஆர்டரை ப்ரொடியூஸ் பண்ணி என்ன மாதிரியான வாதத்தை முன்வைக்கிறாருன்னா, இந்த மொத்த ரிமாண்ட் ஆர்டரு 6 மணிக்கு வந்து எழுதப்பட்டதா இருக்கு. ஓகேங்களா? ஆர்டருடைய இதுல பார்த்தோம்னா 6 o'clock போட்டிருக்கு. அக்டோபர் 5 6 o'clock போட்டிருக்கு காலையில. ஆனா கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டை வந்து தெரிவிச்சுட்டதாகவும் அதுக்கப்புறம் தான் அந்த ஆர்டரை பாஸ் பண்ணப்படுறதாகவும் ஜட்ஜ் வந்து அந்த ஆர்டர்ல மென்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் இருக்கக்கூடிய ரிமாண்ட் அப்ளிகேஷனு அட்வொகேட்டுக்கு எப்ப வருதுன்னா 7 மணிக்கு வாட்ஸ்அப்ல வருது. அப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த ஆர்டர் 6 மணிக்கே பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த அப்ளிகேஷனை வந்து 7 மணிக்கு தான் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த ஆர்டர் அனுப்புனதுக்கு அப்புறம் அந்த 2 லைன் வந்து இவங்களா எழுதிக்கிட்டது. அப்ப இது வந்து பங்கஜ் பன்சலோடைய ஜூரிஸ்பிரூடன்ஸ் படி பார்த்தோம்னா கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டை ரிமாண்டோட ஆர்டருக்கு முன்னாடி தெரிவிச்சிருக்கணும். அப்ப ஏன் நம்ம வந்து தெரிவிக்கணும்ன்ற கேள்வி வருது.
நான் ஏன் வந்து ஒரு அக்யூஸ்டுக்கு வந்து நீங்க எதுக்காக அரெஸ்ட் பண்ணப்படுறீங்கன்றதை நான் தெரிவிக்கிறேன். அட்மோஸ்ட் என்ன எதுக்காக தெரிவிக்கிறோம்னா, so that we are giving a reasonable opportunity to the accused to contest the bail இல்லைங்களா. நான் உங்களுக்கு வந்து ஒரு ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி தரேன். இப்போ பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்னது, நான் எதுக்குன்னு தெரியாம என்ன அரெஸ்ட் பண்ணக்கூடாது, எனக்கு எதுக்குன்னு ஏன் சொல்லணும். இப்போ கான்ஸ்டிடியூஷன்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தேவைன்ற அட்வொகேட்டை வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. அப்ப இந்த கேஸ்ல இன்னொரு முக்கியமான விஷயமும் பார்க்கலாம். என்னன்னா ரிட்டன் கிரவுண்ட்ஸ்ல தான் நான் வந்து சொல்லணும்னு இல்லையே, அதாவது ரிட்டன் ஃபார்மேட்ல தான் நான் ஏன் வந்து அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லணும்னு இல்லையே. இப்ப ஆப்போசிட் சைட்ல அப்பியர் ஆகிற எஸ்வி ராஜு அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் என்ன சொல்றாருன்னா, கான்ஸ்டிடியூஷன்லயுமே எங்கேயுமே எழுதி இல்லையே ரிட்டன் கிரவுண்ட்ஸ்ல தான் ரிட்டன் ஃபார்மேட்ல தான் தரணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பங்கஜ் பன்சல்ல தான் சொல்றாங்க, பங்கஜ் பன்சல்ல ரிட்டன் ஃபார்மேட்ல தரணும்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எந்த பிஎம்எல்ஏ ஜட்மெண்ட் ரிட்டன் ஃபார்மேட்ல தரணும்னு சொல்ல கிடையாது. அப்ப பங்கஜ் பன்சல் கேஸ்ல தான் ஓரலா சொல்றதை டிஸ்பியூட் பண்றாங்க. எனக்கு சொல்லலன்னு சொல்றாங்க அக்யூஸ்டு, நான் ஏன் அரெஸ்ட் பண்ணப்பட்டேன்றது எனக்கு சொல்லல. பெருவாரியான கேசஸ்ல சொல்லவும் படுறது இல்லை. அப்ப ஏன் அரெஸ்ட் பண்ணீங்கன்றது சொல்லலன்ற பிரச்சனை வர்றதுனால இட் இஸ் a constitutional right of the accused to produce the written to get the written format அல்லது ஒரு substantially to get to know what is the grounds of arrest. சரிங்களா. ஆனா இந்த கேஸ்ல வந்து எந்த மாதிரியான வாதங்கள் பாருங்க, முக்கியமான வாதங்கள்னு பார்த்தோம்னா பங்கஜ் பன்சல் முதல்ல அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு வைக்கிறாங்க. ஏன் வந்து பங்கஜ் பன்சல் அப்ளிகபிள் ஆகாதுன்னா ரெண்டு காரணம் சொல்றாங்க. அதாவது அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் தரப்புல வைக்கக்கூடிய ஆர்குமெண்ட் என்னன்னா, ஒன்னு பங்கஜ் பன்சல் வந்து பிஎம்எல்ஏக்கு தான் அப்ளிகபிள் ஆகும், இதுக்கு அப்ளிகபிள் ஆகாதுன்னு சொல்றாங்க. ரெண்டாவது வந்து பங்கஜ் பன்சல் வந்து ஆர்டர் ப்ரொனவுன்ஸ் பண்ண டேட் வந்து அக்டோபர் 4, சரிங்களா. ரிமாண்டோடைய ஆர்டர் வந்து அக்டோபர் 5. ஆனா அட்வொகேட் ஜெனரல் என்ன சொல்றாரு, அக்டோபர் 5 7 மணிக்கு சாயங்காலம் தான் வந்து இந்த ஆர்டரே சுப்ரீம் கோர்ட்ல அப்லோட் ஆகுது. அப்ப அப்லோட் ஆன டேட் படி பார்த்தோம்னா இந்த ஆர்டர் வந்து இவருக்கு செல்லாது. சரி, ஏன் வந்து ஜட்மெண்ட் தான் வந்துருச்சே இப்பயே செல்லாதுன்னு நீங்க சொன்னீங்க. நீங்க இந்த கேள்வி யோசிச்சீங்கன்னா, பங்கஜ் பன்சல் கேஸ் வந்ததுக்கு அப்புறம் ராம் கிஷோர் யாதவ்னு ஒரு கேஸ் வருது பிஎம்எல்ஏ ஜூரிஸ்ப்ருடன்ஸ்ல. ராம் கிஷோர் யாதவ்ல என்ன சொல்றாங்கன்னா, பங்கஜ் பன்சல் கேஸ் வந்து ப்ராஸ்பெக்டிவா தான் அப்ளிகபிள் ஆகும், ரெட்ரோஸ்பெக்டிவா அப்ளிகபிள் ஆகாதுன்னு எக்ஸ்பிளிசிட்டா சொல்லிட்டாங்க. அப்ப அதுபடி ராம் கிஷோர் யாதவ் படி பார்த்தோம்னா பங்கஜ் பன்சல் ஒருவேளை அக்டோபர் 5 தான் ஜட்மெண்ட் டேட் நம்ம பார்த்தோம்னா அக்டோபர் 5 காலையில 7 மணிக்கு ரிமாண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் ரிட்டர்ன் ஃபார்மேட்ல தான் தரணும்ன்ற இந்த பங்கஜ் பன்சலோடைய ரேஷனலே வந்து நம்ம கேஸ்ல செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லி அட்வொகேட் ஜெனரல் அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல் வந்து வைக்கிறார். ஸோ இந்த மாதிரியான வாதங்கள் போய்கிட்டே இருக்கு. பங்கஜ் பன்சலை பொறுத்து இந்த ரெண்டு இதை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன மாதிரியான இதுனா ரிட்டன் ஃபார்மேட்ல தரணும்னு எங்கேயுமே சொல்லி இல்லையே அப்படின்ற மாதிரியான வாதங்கள் எல்லாம் வந்து ரெஸ்பாண்டன்ட் தரப்புல வைக்கிறாங்க. ஸோ இதுதான் முக்கியமான ஆர்கியூமெண்ட். இந்த ஆர்கியூமெண்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஎம்எல்ஏவுக்கும் யூஏபிஏவுக்கும் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் என்ன இருக்கு, டிஃபரன்சஸ் என்ன இருக்குன்னு சொல்லி கோர்ட் ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்றாங்க. இப்போ நம்ம வந்து ஜட்மெண்ட் குள்ள போயிடலாம் அனலைசிஸ்ல. இப்போ கோர்ட் என்ன பண்றாங்க, மொதல் விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆஃப்டர் அனலைசிஸ் there is no significant difference in the language of section 19 which is speaking about the arrest and bail, section 43B of the UAPA. அப்ப அவங்க கடைசி என்ன சொல்றாங்கன்னா, inform him of the grounds of such arrest ன்னு சொல்லி இந்த வார்த்தையை இன்டர்பிரேட் பண்ணும் போது தானே பங்கஜ் பன்சல்ல ரிட்டன் ஃபார்மேட்ல நீங்க கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் சொல்லணும்ன்றீங்க. அந்த இன்ஃபார்ம் ஹிம் ஆஃப் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் சச் அரெஸ்ட் 43B வரும்போது ரெண்டுத்துலயும் இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்னமோ ஒரே மாதிரி தானே இருக்கு. அப்ப இதுக்கான இன்டர்பிரிட்டேஷன் பங்கஜ் பன்சல்ல சொன்னது வந்து இந்த கேஸ்லயும் அப்ளிகபிள் ஆகும், அதாவது யூஏபிஏல இருக்கக்கூடிய 43லயும் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி கோர்ட் சொல்லுது. இதுதான் இது நம்ம பார்க்கிறோம். அப்ப நீங்க வந்து யாரெல்லாம் வந்து ஏதாவது ஒரு அலிகேஷன்ல அரெஸ்ட் பண்றீங்களோ அது யூஏபியாவா இருக்கலாம், இல்ல வேற எந்த இதை நீங்க நல்லா பார்க்கணும். அதனாலதான் அது வந்து திரும்பி கீழே கொடுத்துருக்கேன். ஃபார் தட் மேட்டர் எனி அதர் அஃபென்சஸ்ன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம இதை வந்து இதுக்கப்புறம் எப்படி பயன்படுத்தலாம்னாலும் இதே மாதிரி இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் இன்ஃபார்ம் ஹிம் ஆஃப் தி கிரவுண்ட்ஸ் ஆஃப் சச் அரெஸ்ட்ன்றத எந்த ஒரு அஃபென்சஸ்ல இந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்த இருந்தாலும் அல்லது யூஏபிஎல இருக்கிறதும் as a fundamental and statutory right யாருக்கு ஃபார்ம் ஆகுதுன்னா அக்யூஸ்டுக்கு டு பி இன்ஃபார்ம்ட் அபவுட் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட். எப்படி இன் ரைட்டிங் அண்ட் சச் ரிட்டன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் த அரெஸ்ட் ஹஸ் டு பி ஃபர்னிஷ்டு டு த அரெஸ்டட் பர்சன். நீங்க ரைட்டிங்ல தந்து அதை வந்து அவருக்கு தந்ததை நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணணுன்ற மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிரக்யாத் புருஷாத் கேஸ் வந்து சொல்றாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய கன்டென்ஷன்ஸ்லாம் நம்ம போனோம்னா, இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த ஆர்டிகல் 22 வந்து இந்த மாதிரி கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் வந்து கம்யூனிகேட் வந்து ரைட்டிங்ல தான் பண்ணணும்னு சொல்லி எங்கேயுமே சொல்லலையே அப்படின்ற கன்டென்ஷனை வந்து ஆன் எக்ஸ்பேசி நாட் இம்ப்ரெஸ்ட்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து உதாசனம்
விமர்சனப்படுத்துறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா 2 ஜட்ஜ்மெண்ட்டை கோட் பண்றாங்க. ஹரிகிருஷ்ணன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா, லல்லுபாய் ஜோகிபாய் பட்டேல் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா மாதிரியான கேஸ்ல கம்யூனிகேஷன் ஆஃப் தி கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் வந்து டிடென்ஷன் பண்ணப்பட்டவருக்கு வந்து அவருடைய அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜ்ல ரிட்டன் ஃபார்மேட்ல இருக்கணும்ன்றது மேண்டேட்டரி. எதுக்காக மேண்டேட்டரின்னு அதுல சொல்றாங்க பாருங்க, ஃபார் தி எஃபெக்டிவ் ரெப்ரசன்டேஷன் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. சரிங்களா? சரி, ஒருவேளை தரல, டிஃபால்ட் இன் ரிட்டன் கிரவுண்ட்ஸ் என்ன ஆகும்? நீங்க தரல அப்படின்னா என்ன ஆகும்னா, த டிடென்ஷன் ஸ்டாண்ட் வைஷியேட்டட். இப்ப இதே தானே பங்கஜ் வன்சனும் சொல்றாங்க. லல்லுபாய்ல என்ன சொன்னாங்களோ அதேதான். நீங்க வந்து இப்ப இதுல சொல்லப்பட்டிருக்க ஃபாலோ பண்ணலன்னா, ரிட்டன் கிரவுண்ட்ஸ்ல நீங்க வந்து தந்து அந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் நீங்க வந்து இன்டிமேட் பண்ணலன்னா அந்த அரெஸ்ட் வந்து இன்வேலிடா ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த கேஸ்லயுமே ஆப்போசிட் தரப்புல, அதாவது ஸ்டேட் தரப்புல என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க இப்ப ரிமாண்ட் ஆர்டரே பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் சார்ஜ் ஷீட்டே வந்து ஃபைல் பண்ண போறாங்க, பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபார் தட் மேட்டர் நம்ம இது பண்ணணும். அந்த மாதிரி சூழ்நிலையில இப்ப வந்து அரெஸ்டோடைய கிரவுண்ட்ஸை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? எப்படி அரெஸ்ட் பண்ண பார்த்தாரு, எப்படி ரிமாண்ட் ஆர்டர் இது பண்ணதுல வந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. அதை பத்தி பேசுறது இப்ப அது வந்து ஸ்டாண்ட்ஸ் டிஸ்மிஸ்ட். இப்ப அதை பத்தி பேசுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இவ்வளவு தூரம் கேஸ் வந்து முன்னோக்கி போயிடுச்சு அப்படின்றாங்க. ஆனா லல்லுபாயிலே நீங்க பாருங்க, லல்லுபாயிலையும் சொல்லிருப்பாங்க, பங்கஜ் வன்சலையும் சொல்லிருப்பாங்க, அந்த மாதிரி நீங்க அரெஸ்டோடைய ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணப்படலைன்னா அந்த மொத்த ப்ரொசீடிங்ஸுமே தப்பு, விசியேட்டட். அப்ப டிடென்ஷனே கேன்சல் பண்ணப்பட்டோம். நீங்க அவர் உள்ளாரே வச்சிருக்க முடியாது, நீங்க கேஸ் நடத்துங்க, ஆனா அவர் வெளில விடுங்க அப்படின்ற மாதிரி சூழ்நிலை உருவாயிடும். ஸோ இதைதான் வந்து அவங்க வந்து அனலைஸ் பண்ணி கோர்ட் வந்து ரெக்கார்ட் பண்றாங்க. அப்ப நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, பங்கஜ் வன்சல் இந்த கேஸ்ல அப்ளிகபிள் ஆகுன்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்ப வந்து பிரசன்ட் கேஸ்ல இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ் வச்சு பாக்குறாங்க. முக்கியமான விஷயம், அரெஸ்ட் மெமோ தான் நாங்க தந்துட்டோமே. அரெஸ்ட் மெமோல எப்படியா இருந்தாலும் அவர் எதுக்காக இந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட், எதுக்காக அரெஸ்ட் பண்ணப்படுறாருன்றதை நாங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ அதுவே சாட்டிஸ்ஃபை பண்ணிரும். அப்போ கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் வந்து ரிட்டன் ஃபார்மேட்ல இன்டிமேட் பண்ணணும்னா அரெஸ்ட் மெமோவே போதுமே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, அந்த அரெஸ்ட் மெமோவை படிச்சு பார்த்துட்டு, பெரும்பாலும் இந்த அரெஸ்ட் மெமோ உங்களுக்கே தெரியும், அரெஸ்ட் பண்ணப்படும் போது இல்ல இந்த சர்ச் இதெல்லாம் பண்ணும்போது அந்த இடத்துல பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட எல்லாம் கையெழுத்து வாங்கி ஒரு மெமோ போலீஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க. அதுல இருக்கக்கூடிய காரணங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பொதுப்படையா இருக்கும். இப்ப வந்து இவர் வெளியில போனா டேம்பர் பண்ணிடுவாரு விட்னஸஸ, இல்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாரு, இல்ல ஓடி போயிடுவாரு. இந்த மாதிரி வந்து இந்த கேஸுக்கும் இந்த ஃபேக்ட்ஸுக்கும் இந்த அக்யூஸ்டு பர்சனுக்கும் ஸ்பெசிஃபிக்கா ரிலேட் ஆகாத காரணங்களால வெறும் ஜென்ரலான விஷயங்களை மட்டுமே தான் அரெஸ்ட் மெமோல இருக்கும். அப்ப அரெஸ்ட் மெமோ வந்து ஒரு கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் ரிட்டன் ஃபார்மேட்ல சொன்னதுக்கான சாட்சியா எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லி கோர்ட்டு சொல்றாங்க. அப்ப இந்த ரிமாண்ட் அப்ளிகேஷன் வந்து ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கலாம். எதுக்கான கிரவுண்ட்ஸ் ஆஃப் ஒன்று நீங்க எஃப்ஐஆர் வந்து தந்திருக்கணும், எஃப்ஐஆர் தரல, இந்த ரிமாண்ட் அப்ளிகேஷன் தந்திருந்தீங்கன்னா அதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா இந்த அக்யூஸ்டோடைய இந்த ஹோல் கேஸே எப்படி இருக்கும், என்ன ஃபேக்ட்ஸ்ல வந்து இது ரன் ஆயிட்டு இருக்கும்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த இந்த நியூஸ் கிளிக் சேனலோடைய கம்பெனி டைரக்டர் வந்து யாரோ ஒரு அருணாச்சல பிரதேசக்காரோ ஒரு பிசினஸ் மேனோ யாரோ ஒருத்தவர்கிட்ட ஒரு மேப் தயாரிக்கிறதா பேசிட்டு இருந்தாங்களாம். அந்த மேப்ல சம்திங் வந்து காஷ்மீர்ன்ற டெரிட்டரியை விட்டுட்டு இவங்க வந்து மேப் வந்து ப்ரொடியூஸ் பண்றதா இவங்க வந்து பிளான் பண்ணியிருக்கிறதா குற்றச்சாட்டு. இது வந்து ஒரு டெரரிஸ்ட் அஃபென்ஸா யூஏபிஏல அந்த வேரியஸ் செக்ஷன்ஸ்ல இவரை வந்து ஃப்ரேம் பண்றாங்க. இந்த கேஸே அப்படிதான் ரன் ஆகுது. அப்ப நம்ம அதாவது கபில் சிபல் தரப்புல என்ன வாதம் எடுத்து வைக்கப்பட்டுச்சுன்னா, அந்த மாதிரி இவர் அவர்கிட்ட பேசினாரா, இல்ல அந்த மாதிரி மேப் இவங்க கிட்ட இருந்து எடுத்தாங்களா, இல்ல அவர்கிட்ட இருந்து எடுத்தாங்களா, இந்த மாதிரி எந்த ஒரு எவிடன்சஸுமே இல்ல, அப்படி எதுவுமே இல்லாம தான் இந்த கேஸ் பில் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அது மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ், நம்ம அதுக்குள்ளார போகல. நம்ம பாக்குறது வந்து வெதர் தி ப்ரொசீஜர்ஸ் given through the Supreme Court in the Pankaj Bansal has been followed by the investigation officer during the arrest or not என்றதான் மெயினான கேள்வி. அப்ப இவங்க அரெஸ்ட் மெமோவிலே வந்து கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் இருக்குன்ற வாதத்தையும் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து நெகட்டிவேட் பண்ணிடுறாங்க. சரிங்களா? அப்ப இந்த வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டதா சொல்ற இந்த ஒரு விஷயத்தையும் திரும்ப பாக்குறாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றதுன்னா, அதை பார்த்தாலே தெரியுது ரிமாண்ட் ஆர்டர் அந்த கடைசி 2 லைன்ல இருக்கக்கூடிய ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப ஃபைனா இருக்கு, மேல இருக்கக்கூடிய ஹேண்ட் ரைட்டிங் வேறையா இருக்கு. கண்டிப்பா இந்த 2 லைன், அதாவது எந்த 2 லைன் நான் ஏற்கனவே ரிமாண்ட் ஆர்டரை பத்தி பேசும்போது சொல்லியிருந்தேன். இந்த ரிமாண்ட் அப்ளிகேஷன், அதாவது எதுக்காக இந்த ரிமாண்ட் ஆர்டர் வந்து எதுக்காக ரிமாண்ட் பண்ணணும்ன்ற இந்த அப்ளிகேஷனை வந்து ஆப்போசிட் சைட்ல இருக்கக்கூடிய அப்பல்லண்டோட அட்வொகேட்டுக்கு நாங்க கொடுத்துட்டதாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா ஜட்ஜி, அந்த 2 லைன் வந்து போய் அது ரிமாண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் எழுதப்பட்ட லைன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் அப்சர்வ் பண்ணி தான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேஸ்ல அந்த ரிமாண்ட் ஆர்டர்ல இவங்க சொல்லப்பட்டிருக்கிறது வந்து செல்லுபடி ஆகாது. இவங்க வந்து கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட், அதாவது அந்த ரிமாண்ட் அப்ளிகேஷனை 7 மணிக்கு அனுப்பிச்சிருக்காங்க பாருங்க, 7:30 மணிக்கு காலையில டு தி அட்வொகேட். அதுதான் உண்மை. இவங்க வந்து அதுக்கு முன்னாடி அந்த டைம் வரைக்கும், அதாவது நான் வந்து போலீஸ் கிட்ட தான் இருக்கணும் கஸ்டடின்னு சொல்லி எனக்கு எதிராக வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ற வரைக்குமே நான் எதுக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கேன்றது என்கிட்ட சொல்லல.
அதுதான் இந்த முக்கியமான சாராம்சம் இந்த கேஸ்ல. அப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருக்குன்னா இது வந்து ஒரு கிராஸ் வயலேஷன் ஆஃப் தி ப்ரொசீஜர்ஸ் என்யூமரேட்டர்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறமே வந்து ரீசன்ஸ் ஆஃப் அரெஸ்ட், இந்த டிஃபரன்ஸ் தான் வந்து அந்த அரெஸ்ட் மெமோக்கும் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்டோடைய அந்த ரிமாண்ட் அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசத்தை சுப்ரீம் கோர்ட் வந்து இது பண்ணாங்க. கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்ன்றது வந்து ரொம்ப பர்சனலா இருக்கும். ஒரு அக்யூஸ்ட் வந்து அந்த பர்டிகுலர் ஃபேக்ட்ல அந்த ஒரு பெக்யூலரா இருக்கும். அதாவது இப்ப பணம் உள்ள பணம் பதவியில இருக்கக்கூடிய அக்யூஸ்ட் வந்து வெளியில வந்து அவரு விட்னஸஸ் வந்து இது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றதுக்கும் அது இல்லாத ஒருத்தவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. அப்ப ஸ்பெசிபிக்கா அந்த அக்யூஸ்டோடைய சிச்சுவேஷன்ஸை கருத்துல கொண்டு சொல்லதான் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட். ஆனா இதை வந்து ரீசன்ஸ் ஆஃப் அரெஸ்ட் மெமோல இருக்கிறது தான் ரீசன்ஸ் ஆஃப் அரெஸ்ட். அது எல்லாருக்குமே பொருந்தும். ஏன் வந்து ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து பெயில் அப்ளிகேஷன்ஸ்ல இருக்குமே, இவர் வந்து பெயில்ல விட்டா எதெல்லாம் வந்து நடக்காது, லைக் வந்து அவர் எவிடன்சஸ் டேம்பர் பண்ண மாட்டாரு, ஃபிளைட் ரிஸ்க் கிடையாது இந்த அக்யூஸ்டுக்கு, இதெல்லாம் வந்து ரீசன்ஸ் ஆஃப் அரெஸ்ட். அந்த ரீசன்ஸ் ஆஃப் அரெஸ்ட் எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா கிரைம்லையும் பொருந்தும். ஸோ இந்த டிஃபரன்சஸை வந்து இந்த நம்ம இப்போ நான் ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க, அந்த மாதிரி வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டிஃபரன்சஸ் எல்லாம் சொல்லிட்டு கரெக்டா வந்து என்ன சொல்றாங்கன்னா கடைசியா இந்த ரிமாண்ட் ஆர்டர் வந்து பங்கஜ் பன்சல் செல்லும்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க ரிட்டன் கிரவுண்ட்ஸ்ல தான் வந்து கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் சொல்லியிருக்கணும். ரிட்டன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் மெமோல சொல்லியிருக்கின்ற வாதத்தையும் வந்து ஏன் இல்லைன்னு சொல்றாங்க. ரீசன்ஸ் ஆஃப் அரெஸ்ட் வேற, கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் வேற, அரெஸ்ட் மெமோ செல்லாது. அப்ப ரிட்டர்ன் ஃபார்மேட்ல நான் வந்து சொன்னதா சொல்லப்படுறேன் இந்த ஃபேக்ட்ஸையுமே வந்து டிஸ்பியூட் பண்றாங்க. அந்த ரிமாண்ட் ஆர்டர்ல இருக்கிற அந்த லைன் அப்புறமேட்டு ஏற்றப்பட்டதுதான். அவர் வந்து நீங்க 7:30 மணிக்கு அந்த அனுப்பிச்சு விட்ட அரெஸ்ட் அப்ளிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் வந்து அக்யூஸ்டுக்கு வருது. அதுக்கு முன்னாடி கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் வரல. 6 மணிக்கே நீங்க ஆர்டர் பாஸ் பண்ணிட்டீங்க. அப்ப ஆர்டர் பாஸ் பண்றப்ப அவருடைய லிபர்ட்டியை நீங்க வந்து ஃபுல் அதுக்கு அகெயின்ஸ்ட் ஒரு ஆர்டர் பாஸ் பண்றப்ப அவருக்கு கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்டே தெரியல. அப்ப இது அகெயின்ஸ்ட் தி ஆர்டிகல் 22வும் அதே நேரத்துல 20+1 அதே நேரத்துல பங்கஜ் பன்சலுக்கும் எதிரான ஒரு நடைமுறைன்னு சொல்லி இந்த மொத்த அரெஸ்டையுமே வந்து அகெயின்ஸ்ட் த லான்னு சொல்றாங்க. ஸோ அதனால என்ன பண்ணிடுவாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டே வந்து அவர் வந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் May 15 வந்து நம்ம பார்த்துட்டு இருந்த இந்த நியூஸ் கிளிக்கோடைய ஜட்மெண்ட், பிரபீர் புரக்யாஸ்தா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் என்சிடி. ஸோ உங்க எல்லாருக்கும் இந்த கேஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல இருக்கக்கூடிய டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க வந்து இப்ப கேட்கலாம். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் இப்ப கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்டுக்கும் ரீசன்ஸ் ஆஃப் அரெஸ்ட், ஆமா சார், இது ரெண்டுக்கும் வித்தியாசம் கொஞ்சம் கிளியரா கொஞ்சம் சொல்லுங்க சார். கண்டிப்பா சார். இப்ப கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்டுக்கும் ரீசன்ஸ் ஆஃப் அரெஸ்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் ஏன் வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸ்ல பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அரெஸ்ட் மெமோல இருக்கிறது ரீசன்ஸ் ஆஃப் அரெஸ்ட், கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் ரிமாண்ட் அப்ளிகேஷன்ல இருந்தது. அப்ப கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் தான் முக்கியமான விஷயம், ரீசன்ஸ் ஆஃப் அரெஸ்ட் வந்து சாதாரண விஷயம்னு சொல்றாங்க. இப்ப இதுக்கு ரெண்டுத்துக்குள்ள இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அரெஸ்ட் மெமோ வந்து சுப்ரீம் கோர்ட் அந்த பேராகிராஃப் எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுல என்ன இருக்குன்னா, ஏன் வந்து நம்ம இவர் அரெஸ்ட் பண்றோன்ற மாதிரி அந்த ரீசன்ஸ் என்ன, அரெஸ்ட்டுக்கு ஏன் ரீசன்ஸ் இருக்குன்னா, the accused has a risk of ஓடி போயிடுவார், அப்ஸ்காண்ட் ஆயிடுவாரு, அண்ட் there is a risk of வந்து எவிடன்சஸை டேம்பர் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி 2-3 லைன் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து பொதுவா இருக்கக்கூடியது. இந்த 3 லைனை தான் போட்டிருப்பாங்க மொத்தமாவே ரீசன்ஸ் ஆஃப் அரெஸ்ட்ல. இதுல வேற எந்த விதத்திலயுமே வந்து ஏன் இந்த அக்யூஸ்ட் ஓடி போயிடுவாரு, ஏன் எப்படி இந்த அக்யூஸ்ட் டேம்பர் பண்ணுவாருன்ற மாதிரி எதுவுமே போடல. இப்ப இந்த ரிமாண்ட் அப்ளிகேஷனை வந்து நமக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் எங்கேயுமே அதை பத்தினதை ரீப்ரொடியூஸ் பண்ணல. ஆனா என்ன மாதிரியான டிஃபரன்சஸ் இல்ல முக்கியம்னு சொல்லும் போது இந்த ரீசன்ஸ் ஆஃப் அரெஸ்ட்ன்ற விஷயம் வந்து எல்லா பர்சனுக்கும் அப்ளிகபிள் ஆகும். இப்ப நீங்க என்ன அந்த இடத்துல போய் வச்சு பார்த்தாலும், நான் வந்து ஓடி போயிடுவேன், நான் வந்து டேம்பர் பண்ணிடுவேன், எனக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும், யாருக்கா இருந்தாலும் பொருந்தும். அப்ப ரீசன்ஸ் வந்து ரொம்ப ஜென்ரலா இருக்கிறது, சும்மா போடணுமேன்னு போடுறது அது. சரிங்களா? அப்ப இந்த பர்டிகுலர் சார்ஜ்ல கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் வந்து ஒரு அக்யூஸ்டுக்கு எதிராக வந்து ஏன் சொல்லணும், அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம்னா, அந்த அக்யூஸ்டு வந்து எந்த அளவுல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுவாரு, அவருடைய பார்ட்டிசிபேஷன் என்ன இந்த கிரைம்ல, அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்னவா இருக்கும் இந்த கிரைம்ல. இப்ப நம்ம வந்து அவர் வெளியில விட்டோம்னா, அப்ப அந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். அதனாலதான் நான் இவர் அரெஸ்ட் பண்றேன். நான் யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்றதுக்கு ரீசன்ஸ் ஆஃப் அரெஸ்ட் பொருந்தும். சரிங்களா? ஒரு கிரைம்ல யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்றதுக்கு ரீசன்ஸ் ஆஃப் அரெஸ்ட் பொருந்தும்.
ஆனா கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்ன்றது அந்த பர்டிகுலர் பர்சனையும் அந்த பர்டிகுலர் கிரைமையும் ரொம்ப சம்மந்தப்படுத்தி இருக்கும். அது ரொம்பவுமே டீடைல்டா இருக்கும். ரீசன்ஸ் ஆஃப் அரெஸ்ட் வந்து டீடைலா இருக்காது. அது நீங்க நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க பெயில் ப்ரொவிஷன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏன் ஒருத்தவங்களுக்கு பெயில் தரக்கூடாது, இல்ல அவர் வந்து இந்த மாதிரியான ரிஸ்க் எல்லாம் அவர் மேல இருக்குன்னா அவருக்கு பெயில் தரக்கூடாது. அது ரீசன்ஸ். அது எல்லா இடத்துலயுமே எல்லா சிச்சுவேஷன்லயுமே இருக்கும். அது எல்லாருக்குமே பொருந்தும், எல்லா கிரைமுக்குமே பொருந்தும். ஆனா கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் என்னன்னா, இந்த கேஸ்ல நீங்க என்ன அரெஸ்ட் பண்றீங்கல்ல, எனக்கும் என்ன ஏன் வந்து அரெஸ்ட் பண்ணணும்ன்றதுக்கான காரணத்தை நீங்க சொல்லணும். தம்பி, நீ இந்த மாதிரியான உன் மேல இருக்கக்கூடிய அலிகேஷன்ஸ் இவ்வளவு பெருசு, நீ இந்த மாதிரியான செய்கைகள் எல்லாம் செஞ்சிருக்கேன்னு சொல்றாங்க, நீ வெளியில வந்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்வேன்ற வாய்ப்பு எங்களுக்கு தெரியுது, அதனால நாங்க வந்து உன்னை அரெஸ்ட் பண்றோம். இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு உன்னோட அரெஸ்ட் நெசசரின்றது என்னோட கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் மூலியமா நீங்க சொல்லணும். ஆனா அந்த மாதிரி பெக்யூலரா நீங்க சொல்ல கிடையாது. அந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் மெமோல இருக்கிற மாதிரியான ரீசன்ஸ் மாதிரி கிடையாது. அது பெக்யூலரா இருக்கும். ஸோ அது வந்து ரிமாண்ட் அப்ளிகேஷன் தான் இருந்திருக்குன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. ஆனா அந்த ரிமாண்ட் அப்ளிகேஷனை நீங்க எனக்கு தரவே இல்லைல்ல. எனக்கு நீங்க ஆர்டர் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரிமாண்ட் அப்ளிகேஷனே தரீங்க. அப்ப எனக்கு எதிராக வந்து நீங்க ஒரு ஆர்டர் பாஸ் பண்றீங்க, ஆனா எனக்கு வந்து அதை கண்டெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்ப பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அந்த இடத்துல வைட்டேட் ஆகுது. அதனால இந்த அரெஸ்ட் வந்து செல்லுபடி ஆகாதுன்னு சொல்றாங்க. புரிஞ்சுதுங்களா சார்? புரிஞ்சுதுங்க சார். ஓகே ஓகே சார். இந்த கேஸ்ல வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? சார் அந்த பங்கஜ் சொல்லுங்க சார், அது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கண்டிப்பா மேடம். பங்கஜ் பன்சல்ன்ற கேஸ் வந்து ஒரு ரொம்பவே முக்கியமான கேஸா பார்க்கப்படுது. இந்த பிஎம்எல்ஏ உங்களுக்கு தெரியும், பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட். பொதுவாக வந்து பிஎம்எல்ஏ அரெஸ்ட் ஆகுறவங்க வந்து ஒரு பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகும், இல்லைன்னா வந்து இப்போ பொலிட்டிக்கல் லீடர்ஸாகவும் இருப்பாங்க. அது நீங்க பார்த்துருப்பீங்க. ஏறத்தாழ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரன்ல இருந்து கெஜ்ரிவால் வரைக்கும் சிசோடியால இருந்து இந்த எல்லா கேசஸும் பிஎம்எல்ஏல இருக்குது. இப்போ இந்த பிஎம்எல்ஏல அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க இல்லைங்களா, அவங்கலாம் வந்து ரொம்ப வருஷமாவே ஜெயிலே இருக்காங்க. சரிங்களா? இப்ப இந்த அரெஸ்ட் பண்றப்ப அந்த ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் ரொம்ப முக்கியம். செக்ஷன் 19 நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பெயில் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் பிஎம்எல்ஏல பேசியிருப்பாங்க. பங்கஜ் பன்சல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் வந்து அந்த கிரவுண்ட்ஸ் வந்து ஃபோர்த் வித் நீங்க வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த செக்ஷன் இருக்கும். இந்த ஃபோர்த் வித்ன்றது அதாவது இமிடியேட்டா நீங்க வந்து அதை வந்து அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணும்ன்றது தான் பங்கஜ் பன்சல் சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்க பிஎம்எல்ஏல இருந்து ஒருத்தவங்க அரெஸ்ட் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி பங்கஜ் பன்சலுக்கு முன்னாடி இருக்கும் எப்படி இருக்கும்னா, ஓரலா வந்து இருக்கும். ஓரல் கிரவுண்ட்ஸ் இருந்தா போதும், நான் ஏன் ஒன்னு அரெஸ்ட் பண்றேன்னு ஓரலா சொன்னா போதும். அதே நேரத்துல அது எந்த டைம்குள்ளார சொல்லணும்ன்ற மாதிரி எதுவும் இல்லாம இருந்துச்சு. பங்கஜ் பன்சல் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளார நீங்க வந்து ரிட்டர்ன் ஃபார்மேட்ல அவர்கிட்ட வந்து கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும் அக்யூஸ்டுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இமீடியட்லி நீங்க வந்து அதை தரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த இது வந்து திரும்பவும் வந்து ராம்கிஷோர் யாதவ்னு ஒரு கேஸ் வருது. அதுல ஜஸ்டிஸ் பெல்லா எம் திரிவேதி என்ன பண்றாங்கன்னா, இன்னுமே அதை டைல்யூட் பண்றாங்க. இந்த பங்கஜ் பன்சல்ல சொல்லியிருக்கிறதையுமே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அது வந்து டக்குன்னு தரணும்னு இருக்கும். பங்கஜ் பன்சல்ல இவங்க ஒரு நாளுக்குள்ளார எப்ப வேணாலும் தரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பங்கஜ் பன்சல்ல வந்து ரெட்ரோஸ்பெக்டிவா தான் அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்ற கேள்வி வந்தப்ப, இல்ல பங்கஜ் பன்சல் ப்ராஸ்பெக்டிவா தான் அப்ளிகபிள் ஆகும். அப்ப பங்கஜ் பன்சல் வந்ததுக்கு அப்புறம் எந்த கேஸ்லாம் வந்து எந்த இடத்துலலாம் அரெஸ்ட் நடக்குதோ அந்த அரெஸ்ட்டுக்கு மட்டும் தான் பங்கஜ் பன்சல் செல்லும், அதை தவிர்த்து மீதி இருக்க அஃபென்சஸ்க்கு பங்கஜ் பன்சல் செல்லாது அப்படின்ற மாதிரியான விஷயத்த வந்து ராம்கிஷோர் யாதவ்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ பங்கஜ் பன்சல் வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து ரிட்டர்ன் கிரவுண்ட்ஸ் எதுவுமே தரதே கிடையாது. அப்ப பிஎம்எல்ஏல அரெஸ்ட் பண்றவங்க எல்லாருக்குமே ரிட்டர்ன் கிரவுண்ட்ஸ் அவங்களுடைய ரீசன்ஸ் என்னன்றது கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் வந்து கம்யூனிகேட் பண்ணணும்ன்றது ரொம்ப இதா சொன்னது பங்கஜ் பன்சல் தான். அதனால அது ரொம்ப முக்கியம். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். ஸோ பார்ட்டிசிபென்ட்ஸ் வேற யாருக்காவது வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்க. இந்த கேசஸ்ல நம்ம சால்வ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இன்னைக்கு செஷனை முடிச்சுக்கலாம். வேற யாருக்கா ஏதாவது டவுட் இருக்குங்களா? சார் ஒரு டவுட் சார். பிஎன்எஸ்எஸ்ல செக்ஷன் 47 சொல்லுங்க சார். ஃபோர்த் வித் கம்யூனிகேட் வித் ஃபுல் பர்டிகுலர்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் உபா ஆக்டுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ரிட்டர்ன்ல கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஓவர் ரூலிங் வந்து அப்ளை ஆகுமா, இல்லை இந்த பிஎன்எஸ்க்கு கீழே ஃபைல் பண்ற எல்லா கேஸுக்குமே வந்து இது அப்ளை ஆகுமாங்க சார்? ரிட்டர்ன்ல தான் வந்து கிரவுண்ட்ஸ் ஃபார் அரெஸ்ட்டை வந்து போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் கொடுக்கணுமா சார்? பிஎன்எஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்றீங்க? செக்ஷன் இது என்ன சொன்னீங்க? இல்லை சார், பிஎன்எஸ்எஸ்ல நீங்க சொன்னீங்களே இந்த
பிஎம்எல்ஏ ஆக்ட்ல வந்து 4th வித் கம்யூனிகேட் வித் ஃபுல் பர்டிகுலர்ஸ் சொல்லி இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி தான் பிஎன்எஸ்எஸ்லயும் செக்ஷன் 47 சப்செக்ஷன் 1ல வந்து ஒரு அரெஸ்ட் பண்ணும்போது அந்த அக்யூஸ்ட் பர்சனுக்கு இதே வேர்ட்ஸ் தான், அதே வெர்பட்டிம்ல தான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இப்போ பிஎன்எஸ் கீழே வந்து செக்ஷன் இனிமேல் ஃபைல் பண்றாங்கல்ல, எஃப்ஐஆர் போடுறாங்கல்ல, அந்த அக்யூஸ்ட் பர்சன்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணும் பொழுதும் போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் வந்துட்டு கிரவுண்ட்ஸ் ஃபார் அரெஸ்ட்டை ரிட்டர்ன் ஃபார்மேட்ல தான் கொடுக்கணுமா? இல்லை ஒருவேளை அவங்க ரிட்டர்ன் ஃபார்மேட்ல கொடுக்க தவறு இருந்தால் அதை வந்து நம்ம ஒரு கிரவுண்டா இந்த கேஸை வந்து சைட் பண்ணி நம்ம டிஃபென்ஸ் எடுக்க முடியுமா? ஸோ அதுல கண்டிப்பா உங்களுக்கு ரிட்டர்ன் தந்துதான் ஆகணும் இல்லைங்களா? இந்த மாதிரியான கேசஸ்ல இப்ப ஏன் வந்து பிஎம்எல்ஏ கேசஸ்ல நம்ம இதை பாக்குறோம்னா, அதே 2023 மே மாசம் வந்த ஜட்மெண்ட்ல இசிஐஆர்ன்றது எஃப்ஐஆரோட ஈக்குவல் ஆக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எஃப்ஐஆர் வந்து நம்ம ஆஸ் அக்யூஸ்டு பர்சனா எனக்கு ரைட் இருக்கு, நான் வந்து எஃப்ஐஆர் எனக்கு தரணும், நீங்க இல்லைன்னா சார்ஜ் ஷீட் தரணும். லேட்டர் ஸ்டேஜ்ல எஃப்ஐஆர் வந்து ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுவீங்க, எனக்கு தெரிஞ்சிடும் நான் என்ன அஃபென்சஸ்ல என் மேல இன்ஃபர்மேஷன் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். ஆனா இசிஐஆர் அப்படி கிடையாது. அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் எப்போ வருதுன்னா, பிஎம்எல்ஏ வந்து நார்மலா இருக்கக்கூடிய சிஆர்பிசியோடைய அல்லது ஐபிசி நார்மலா இருக்கக்கூடிய ப்ரொசீஜரல் இருக்கக்கூடிய ரைட்ஸ் வந்து அக்யூஸ் பர்சன் தரல, பிஎம்எல்ஏவா இருக்கட்டும் இல்ல யூஏபிஏவா இருக்கட்டும். அதை தான் வந்து டைல்யூட் பண்ணி பங்கஜ் பன்சல்ல நீங்க வந்து ரிட்டர்ன் கவுன்ஸ் தரணும்னு சொல்றாங்க. ஆனா எக்ஸிஸ்டிங் சிஆர்பிசிலயோ பிஎன்எஸ்எஸ்லயோ நமக்கு வந்து அந்த ரைட்ஸ் இருக்கு, அரெஸ்ட்டுக்கு இந்த மாதிரியான ரைட்ஸ் எல்லாம் நமக்கு ஆல்ரெடி இருக்கு. ஸோ அங்க வந்து இந்த பிரச்சனையா வராதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்க எக்ஸிஸ்டிங் ப்ரொசீஜரே நீங்க ரிட்டர்ன் கவுன்ஸ் தந்து தான் அரெஸ்ட் பண்ணுவீங்க, எஃப்ஐஆர் வந்து உங்களுக்கு இதாகும், கேஸ் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து அக்யூஸ்டு பர்சனுக்கு பெயில் கண்டெஸ்ட் பண்றதுக்கு கிடைச்சிடும். இந்த மாதிரி இப்ப நீங்க இப்ப பாத்தீங்கல்ல, ஒரே நாள் அரெஸ்ட் பண்ணி காலையில 6 மணிக்கு ரிமாண்ட் அட்வொகேட் ஜட்ஜு கிட்ட கொண்டு போறாங்க. ஆப்போசிட் சைடு அட்வொகேட் கிட்ட கூட அந்த விஷயத்த சொல்லல. லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல இந்த பிரச்சனை வரும்போது 7 மணிக்கு 7:30 மணிக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுறாரு. இந்த மாதிரியான இதெல்லாம் நார்மல் கிரிமினல் ப்ரொசீஜர்ஸ்ல நடக்காது. நீங்க சொன்னது அது நீங்க கேட்டது வந்து இந்த ஜட்மெண்ட் அப்ளிகபிள் ஆகணும்ன்ற அவசியமே கிடையாது. ஆல்ரெடி அதுல இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் வந்து சிஆர்பிசில இருக்கக்கூடிய அதே ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் தான் ஃபாலோ பண்ணும். ஸோ அப்படி ஃபாலோ பண்ணுவோம், ஆல்ரெடி த அக்யூஸ்ட் ஹேஸ் எ ரைட் டு கெட் டு நோ கிரவுண்ட்ஸ் ஆஃப் த அரெஸ்ட். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பார்ட்டிசிபென்ட்ஸ் வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? செக்ஷன் 50. ஓகே, ஸோ வேற யாருக்கே எந்த டவுட்டும் இல்லைன்னா நம்ம வந்து இன்னைக்கு செஷனை வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம்.